Hello my dear friends, good evening. ஸோ இன்னும் ரொம்பவே ஃபியூ டேஸ் தான் செட் எக்ஸாமுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிக அளவு ப்ரெஷரில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரெஷர்லாம் தேவையே கிடையாது. ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த இன்றைக்கி செய்யுங்க. இன்னையோடு நீங்கள் படிக்கிறத நிறுத்திடுங்க. என்னது படிக்கிறத நிறுத்துறதா? ஆமாம், எதையுமே புதுசாக படிக்காதீங்க. புதுசாக படிக்கிறத நிறுத்திடுங்க. அதுலேருந்து ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அதுலேருந்து ஏதாச்சும் வரும் தான். நீங்கள் இன்றைக்கிலேருந்து புதுசாக படிக்கிறதுல ஏதாவது வரும் தான். ஆனால் அதை காட்டிலும் இது வரைக்கும் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணும் பொழுது அதில் எடுக்கக்கூடிய மார்க்கை விட ரிவைஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிச்சயமாக அதிகமான மார்க்கை எடுக்க முடியும். இது எப்படி சாத்தியம்? நிச்சயமாக இது சாத்தியம்தான். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதை எப்படி செய்கிறது, இந்த ரிவிஷன் அப்படிங்கிறத ப்ராப்பராக எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுன்னா அதை பற்றி தான் இந்த ஷார்ட் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சீரியஸான பிஸ்னஸ். நிறையா பேர் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பரீட்சைக்கு போயிடுவாங்க. அப்போது தே ஆர் டிக்கிங் இன் டெப்த் இன் டு தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். அதுக்கு பேர் ரிவிஷன் கிடையாது, ரீஐட்ரேஷன். நீங்கள் திருப்பி திருப்பி படித்ததையே படிக்கிறீங்க, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் அங்கேயே ஸ்டக்காகி நின்றுடுறீங்க. இது ஒரு மிகவும் தவறான அணுகுமுறை. சரி சார், இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்லித்தரேன், தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ரிவிஷன் இஸ் நாட் அ ஒன் ஸ்டெப் ப்ராசஸ். ஃபார் ஒன் சப்ஜெக்ட் இட் செல்ஃப் ரிவிஷன் இஸ் நாட் அ ஒன் ஸ்டெப் ப்ராசஸ். அப்போ எப்படி சார் பண்ணுறது? வீட்டில் காலையில் நம்ம உணவு சமைக்கிறதுக்காக அரிசியை களைவோம் இல்லையா? அப்போ அரிசி நார்மலாக ரா ரைஸ் இருக்கும் பொழுது அதில் உமி இருக்கலாம், வேறு ஏதாவது சில சின்ன குப்பைகள் இருக்கலாம், நெல் இருக்கலாம். இது எல்லாத்தையும் களைஞ்சி வெளியில் எடுக்கிறதுக்காக களைதல் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு அரிசியை நல்லா போட்டு கலக்குவீங்க. அந்த ஒரே ஸ்டெப்பில் உள்ளே இருக்கிற அத்தனை குப்பையும் வந்துடும்னு நினைப்பீங்களா? இல்லை 2-3 ரவுண்டு நீங்கள் அரிசியை களைவீங்களா? நிச்சயமாக என்ன தான் பண்ணுவீங்க? 2-3 ஐட்ரேஷன் அந்த அரிசியை நீங்கள் களைவீங்க. அப்போ உங்களுக்கு ப்ராசஸ் சிம்பிளாக முடிஞ்சிருது. ஒரே ஸ்டெப்பில் மொத்த அரிசியில் இருக்கிற குப்பையும் வரணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். ரிவிஷன் அப்படிங்கிறதும் அரிசி களையிற மாதிரி தான். சொல்கிறது புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு தடவை மேலோட்டமாக படிக்கணும், செகண்ட் டைம் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும், தேர்ட் டைம் இன்னும் ஆழ்ந்து படிக்கணும். மேலோட்டமாக படிக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் ரொம்ப ஈஸியானதாகவும் ஹைலி பொட்டன்ஷியல்னு நீங்கள் நினைக்கிறதாகவும் இருக்கலாம். மீடியமாக படிக்கிறது கொஞ்சம் டிடிஎஸான கான்செப்ட், பட் ஐ கேன் மேனேஜ் இட், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் ஓகே அப்படிங்கிறது நீங்கள் படிக்கலாம். தேர்ட் லெவலுக்கு போகிறதுக்கு டஃப்பான கான்செப்ட், டைம் அதிகமாக எடுத்துக்கிற கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கான டைம் உங்களுக்கு இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அதை விடுறதுனால பாதிப்பு உங்களுக்கு பெருசாக இருக்காது. சொல்கிறது புரியுதா? அப்போது மேலோட்டமாக படித்தல், சற்றே ஆழ்ந்து படித்தல்ங்கிற லெவலோட பரீட்சைக்கு நீங்கள் போனீங்கனாலும் இன்னையிலேருந்து 4 நாளைக்கு புதுசாக படிக்கிறத காட்டிலும் அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ரிவிஷன் இஸ் பிளேயிங் எ கிரேட் ரோல் இன் சக்ஸஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நிறையா பேரை பார்த்துருக்குறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னது தான். போவீங்க, சிஸ்டத்தில் உட்காருவீங்க, கொஷினை பார்ப்பீங்க, பார்த்தா மாதிரி இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி அப்படியே மறைஞ்சு போயிடும். ஓகேவா? அப்படின்னு அந்த இடத்துக்கிட்ட மிஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போக தேவையே கிடையாது. இருக்கிற 4-5 நாளை ப்ராப்பராக 3 லெவல்ஸ் ஆஃப் ரிவிஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் முடியும். உங்களால் முடியலன்னா வேறு யாரால் முடியும்? ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.